உலகநாயகன் இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க ஒரு படம் தான் விக்ரம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய படத்தை நம்ம கமல்ஹாசன் ஃபேன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வர ஃபர்ஸ்ட் பாட்டு மாதிரியே இந்த படத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் பத்தல பத்தல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த படத்துல போதைப் பொருளை காட்டினாங்களே தவிர போதைப் பொருள் அடிமையானவங்களை யாரையும் காட்டல. ஆனா இந்த படம் நம்ம எல்லாருமே அடிமையாகிடுச்சு. எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் திரும்ப திரும்ப அதை செய்ய தோணும். அதே மாதிரி அந்த படம் எல்லாருக்குமே எல்லாம் ரொம்ப பிடிச்சதால திரும்ப திரும்ப தியேட்டர்ல இந்த படம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் நம்ம தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனல் வந்து யூடியூப்ல இருக்குது. இந்த சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, விக்ரம் பட ட்ரெய்லர்ல என்னென்ன சீன்லாம் காட்டினாங்களோ அதே மாதிரி ஒரு சீனை காமிச்சு கடைசியாக கமல்ஹாசன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எத்தனை நேரம் பார்த்தாலும் சலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 8ஆம் தேதி ஹாட் ஸ்டாரில் விக்ரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இதை கேட்ட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உற்சாகத்தையும் ஆனந்தத்தையும் ஏற்படுத்த மாதிரி இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இனிமேல் தேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் வீட்லேயே உட்காந்து ஃப்ரீயாக நம்ம படத்தை ஹெட்ஃபோன்லேயோ இல்லை ஹோம் தேட்டர்லேயோ ருசிச்சு பார்த்துட்டு இருக்கலாம். ரசிச்சு ஓகே, அது என்ன ருசிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூடியூப் தாத்தோட பிரியாணியை சொல்கிறேன். யாருக்கு தெரியும் எத்தனை பேர் வீட்டில் பிரியாணி செய்யும்போது இந்த படத்தை பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. அப்படி செஞ்சீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.